இது என் வாழ்வில் நடந்த அனுபவம். நான் அப்போது கல்லூரி 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தேன். அன்று என் அண்ணி எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. நாங்க இருவரும் நண்பர்கள் போலவே பழகுவோம். அன்று என் அண்ணி என்ன மாடிக்கு அழைச்சா. நான் சொல்வதை யாரிடமும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினா. ஆனாலும் நீண்ட வற்புறுத்தலுக்கு பிறகு அத சொன்னா. அவளுக்கு என்ன பிடிப்பதாக சொன்னா. நான் அதுவரை அவளை பார்த்ததே இல்ல. ஆனாலும் ஒத்துக்கிட்டேன். நாங்க பேசுறதுக்கு நல்ல சந்தர்ப்பமும் கிடைச்சது. அண்ணி அவ வீட்டுக்கு போக வேண்டும் என்பதால அவளை விட்டுட்டு வர என்ன அனுப்புனாங்க. அப்போது அண்ணி வீட்ல யாருமே இல்ல. நாங்க பேருந்துல கிளம்பனோம். இரவு பயணம் அப்படிங்கறனால விளக்கு அணைக்கப்பட்டிருந்துச்சு. என் அண்ணி எனது காதலி போல பேசினா. குழந்தைகளும் தூங்கிட்டாங்க. மீண்டும் நாங்க விளையாட ஆரம்பிச்சோம். இப்படியே போக ஊர் வர நாங்க இருவரும் கீழே இறங்கனோம். குழந்தைகள் தூங்கி போக தூக்கி கொண்டே இரவு உணவை வாங்கி ஆட்டோவுல வீடு சென்றோம். குழந்தைகளை எழுப்பி உணவு கொடுத்து தூங்க வச்சோம். பின்பு வாங்கி வந்த உணவை ஊட்டி விட்டு சாப்பிட்டோம். பின் குழந்தை முழிச்சிடுச்சு. அவ தூங்க வைக்கும் வர நான் என் மொபைல்ல உள்ள வீடியோவை பார்த்தேன். அவள் வர இருவரும் சேர்ந்து அதை பார்த்தோம். என்ன பேச வச்சுது. திடீர்னு குழந்தையால அவ தொட்டுல ஆட்டனா. அன்று இரவு மட்டும் என் அண்ணி 4 முறை பேசிக்கிட்டே இருந்தா. என் அண்ணி எனக்கு சொல்வதெல்லாம் செஞ்சா. நாங்க இருவரும் நேரம் கிடைக்கும் போது எல்லாம் இரவுல பேசி ஆட்டம் போட்டோம். இப்போது இரவு பகல் பாராது பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அவளும் என்னிடம் ஊரை சுற்றி மகிழ்கிறா. எங்கள் ஆட்டம் பேச்சுன்னு 3 வருடமாக எங்களுடைய உறவு தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. நன்றி.